எல்லாருக்கும் வணக்கம். அஹ் ஒரு 2 நாள் உங்களுக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இதால டிலே ஆயிட்டு வீடியோ போடுறதுக்கு. இந்த மார்க்ஸ் அன்றைக்கு போட்டிருந்தோம் நாங்கள் என்னென்று 80 கூட எடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்து எடுக்கிற ஆளுக்கு கிஃப்ட் உண்டு. ஆனால் அதில் என்னென்னா ஒருத்தர் கூட அதை ரீச் பண்ணிடலாம் போட்டீங்க. 72 தான் மேக்ஸிமம் ஹையஸ்ட் மார்க்ஸ் வந்தது. ஸோ ஒன்றும் செய்யலாது அடுத்தடுத்த எக்ஸாமில் எடுத்து ட்ரை பண்ணுவோம். அதே நேரத்தில் 72 எடுத்த பிள்ளை அப்பா 72 எடுத்த மாணவருக்கு வாழ்த்துக்கள். ஓகே. இதில் பார்த்தோம்னா இது சும்மா ஒரு சின்ன கேள்வி தான். அது எல்லாமே சின்ன கேள்விகளும் ஓரளவு எல்லாம் யோசிக்கக்கூடிய கேள்விகள் தான். இதில் ஒன்றும் பெருசாக கஷ்டமான கேள்வி ரெண்டு ஒன்றுமே இல்லை. ரைட், ஓகே. பார்ப்போம். இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஓரளவு இது எல்லாருமே ஓரளவு செய்தும் இருப்பீங்க. ரைட், ஓகே. பார்ப்போம் என்னடா. முதலாவது கேள்வியை பாருங்க. பின்வரும் சந்தர்ப்பங்களில் பேர்னலின் தோற்றப்பாடு விளக்கப்படுவதில்லை. இது சும்மா வளமையான வார ஒரு சும்மா கேள்விதான். பாய்மர கப்பல் போறது பேர்னலின் தேற்றம் தான். பேர்னலின் இதுக்கு ஏற்ற மாதிரி தான் பாய்மர கப்பல் போகும். இல்லை பின்ன கடைசி கேள்வியும் அதுதான். ஓகே, அதை பற்றி பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பென்சன் சுடர் படி எரிகிறது. அதுவும் ஓகே. இப்போ கேஸ் அதாவது இப்போ உங்களுக்கு எரிவாயுவை பயன்படுத்துகிற வீட்டு அடுப்பாக இருந்த என்ன, பென்சன் சுட்ட அடுப்பாக இருந்த என்ன, எல்லாமே ஒரே ஒரு இதான. இப்போ என்ன மாதிரி இல்லாடிக்கு உங்களுக்கு அதை மாதிரி ஒரு அவங்களோட வயது போன அம்மம்மா மாதிரி அடுப்பில் ஊதி இருப்பினமே, அடுப்பு ஊதி இருப்பினம். இப்ப அந்த இதெல்லாமே இந்த பேர்னோலின் திட்டத்தின் பயன்பாடு தான். இப்போ பாருங்க, இந்த மாதிரி இருந்தா ஒரு பென்சன் சுடுற அடுப்பாக இருந்த என்ன, உங்களோட கேஸ் ஆயிருந்த என்ன, வீட்டில் அடுப்பு வீட்டில் இருக்கிற அடுப்பாக இருந்த என்ன, அதுல என்ன ஒரு சின்ன ஒரு இதுல இப்படி ஒரு அகண்ட இடம் இருந்துச்சுன்னா கூட வீட்டு மீது அடுப்புகள் இதுல இப்படி வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன அப்படி கூறா வந்திருக்கும். இதாலதான் உங்களுக்கு கேஸ் வெளியில விடப்படும். இங்கான கூட அடுப்பு இருக்கும். இப்படிதான் இருக்கும். இங்க இடத்துல பாத்தீங்கன்னா இதுல ஃபுல்லாவே ஒட்டியாத வெளியே வெற்றிடமா தான் இருக்கும். இப்ப என்ன இதுல வேகமா போறவங்களோட கேஸ் என்ன செய்யும்டா, இதுல என்ன வேகமா இந்த இடத்துல ஒரு வேகமான ஒரு அருவி கோட்டு பாய்ச்சல்ல கேஸ் போயிருக்க இந்த இடத்துல ப்ரெஷர் என்ன செய்யும்டா குறையும். இந்த இடத்துல ப்ரெஷர் குறைய என்ன செய்யும், இந்த இடத்துல ப்ரெஷர் வளிமண்டலம் பக்கத்துல இருக்குன்னா இந்த இடத்துல இருந்து காத்து போய் இதோட சேரும். அப்ப இந்த இடத்துல காத்து போய் சேர என்ன செய்ய மாட்டா, இந்த இதுல போற இந்த இங்க அடுப்புக்கு போற கலவை என்னவா இருக்குமாண்டா, காற்றும் அதே நேரத்துல கூட கேஸும் சேர்ந்து வரும் கலவையா தான் இருக்கும். சரிதானே, இந்த ரெண்டும் சேர்ந்த கலவை எடுத்துலாம் இது போய் வடிவா எரியக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த கேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல திருப்பக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்கும். பஞ்சஞ்சுர பாத்தீங்கன்னா இதுல அப்படி சுத்தக்கூடிய மாதிரி இருக்கும், இதுல ஓட்டை இருக்கும், அதை வச்சு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ரைட், அப்படியான விஷயம் எல்லாம் இருக்கு. அப்ப அதை எடுத்துட்டீங்க, ஓகே. இதை எடுத்துட்டீங்க, ஓகே. சூறாவளி போது வீட்டு கூரைகள் வீசப்படுதல் ஓகே தானே, சும்மா வேணும் செய்யும். இப்படி வந்து என்ன காத்து அப்படி வேகமா சூறாவளிக்கு இப்படி போய்க்குதான் என்ன நடக்குமாண்டா, இதுல ஒரு வேகமான இது வர்றதால என்ன நடக்குமாண்டா, இதுல ஒரு ப்ரெஷர் குறையும். ஆனா வீட்டுக்குள்ள ப்ரெஷர் கூட இருக்கும், அதால தூக்கி வீசப்படாது, காத்து தூக்கிண்டே உங்களோட கூரைகளை தூக்கி கொண்டு எறியும். வீட்டு எரிவாயு அடுப்பாதான் இந்த விஷயம். ஓகே. அடுத்த வாகன டயர்களுக்கு காற்று மீள்ற அது சும்மா ப்ரெஷரை வச்சு தானே நிரப்புறது. அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. அதான் ஆன்சர். ரைட், அடுத்த ரெண்டாவது பாத்தீங்கன்னா அறையில் காட்டப்பட்டுள்ள வெளிச்ச வீட்டில் மேல் அறை பகுதியின் போது காற்று வேகமாக வீசும் போது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நோம்புல கிணக்கு வெளிச்ச வீடுகள் எல்லாம் இப்படியான இது இப்ப எல்லா வெளிச்ச வீடு மட்டும் இல்ல. இப்ப கூடுதலான பிரிட்டிஷ் காலத்துல கட்டப்பட்ட வெளிச்ச வீடுகள் எல்லாம் இப்படி ஒரு செட்டப்ல வச்சுதான் செய்திருப்பாங்க. அவங்க இந்த மேல பாத்தீங்கன்னா என்ன இப்படி காற்று வந்து இப்படி ஒடுங்கி கொண்டு போற மாதிரி செட்டப்ல செய்திருப்பாங்க. இப்படி 4 பக்கத்தாலையும் காத்து வந்து ஒடுங்கி கொண்டு போற மாதிரி இருக்கும். அப்ப என்ன நடக்கும், காத்து இது அளவு அப்படி வந்தது இது அளவு ஒடுங்கிட்டு போகுது. அப்ப இதுல ஒரு அருவி கொண்டு பாய்ச்சல் என்ன நடக்கும், இந்த இடத்துல ப்ரெஷர் குறையும், அப்ப இந்த இடத்துல ப்ரெஷர் குறையும். அப்ப என்ன செய்யும், இந்த கதவு கால அப்படி காத்து வந்து அதோட ஜாயின் பண்ணி இப்படி போய் கொண்டிருக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா என்ன கூட சும்மா உங்களோட பேப்பர்கள் இதெல்லாம் வச்சு பிடிச்சா எல்லாம் அது மேல போய் இப்படி தள்ள போறதெல்லாம் அவதானிக்கக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்கும். சரி, அதுக்கு காரணம் இதுதான். சரிதாங்க, அதுக்கு காரணம் என்ன, மேற்பகுதியில் அமுகம் குறைவதால் காற்று மேல் நோக்கி செல்றதுதான் காரணம். சரிதானே, அதை எழுதுவீங்க, ஓகே, பிரச்சனை இல்லை. Right, அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன, மேலிருந்து நோக்கு எல்லோருக்கும் ஒரே கிடை நிலையில் இரண்டாக பிரியும் குழாய் ஒன்று இருக்கு. பாய் ஒன்று வீவகத்தில் உள் நுழைகின்றது. சரிதானே, இப்ப ஒரு வீவகத்துல உள் நுழையுது. இப்ப என்ன, இரண்டு குழாய்களின் திரவங்களின் வெளியேறி செல்கின்ற வேகங்களுக்கான வித்தியாசம் B/3 எனில் வேகங்களுக்கான வித்தியாசம் B/3 என்றா அவ்விரு குழாய்கள் எல்லாம் முக்கங்களுக்கு இடையிலான வித்தியாசம் என்று இருக்கு. சரிதானே, ஓகே. இப்ப வேறங்க இதுல V என்று வருதுண்டா, இப்ப இதுல என்னென்ன வேகம்னு உங்களுக்கு சொல்லிடுறாங்க. இதுல என்னென்ன வேகம்னு சொல்லிடாது. இப்ப நீங்க என்ன செய்வீங்க, உங்களுக்கு தொடர்ச்சியை சாப்பாடு தெரியுமா என்ன, ஏ தர வி என்றது என்னவா இருக்குமெண்டா, நான் இதுல ஒரு V1 என்று எழுதுறேன், இதுல ஒரு V2 என்று எழுதுறேன், இல்லாட்டி V1 என்று மட்டும் எழுதுறேன். அப்ப என்ன ஏ தர வி என்றது என்னவா இருக்கும்டா, A/3 தர வி பிளஸ் A2A/3 இன்டூ இப்ப ரெண்டுக்குமான வேகங்களுக்கான வேக வித்தியாசம் B/3 சொல்லட்டாம். இப்ப இது கூடவா இருக்குமா குறைவா இருக்குமா,
வந்து எங்களுக்கு சொல்லல ரைட். நீங்க என்ன செய்யலாம், அவங்களுக்கு வித்தியாசம் தானே, அது பிரச்சனை இல்லை. அது நீங்க இப்ப கேட்ட கேள்வியும் அவங்களுக்கான வித்தியாசம் தான் கேட்டது. இப்ப இதுல கூட குறையெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க அதை பற்றி யோசிக்க தேவையில்லை, சரிதானே. இப்ப நீங்க a/3 இன்டூ பி, 2a/3 இன்டூ, சரி நீங்க v2 ஒன்றே வைங்க, v2 ஒன்று வைங்க, v1 இது v2 ஒன்று வைங்க, v1 இது v2 ஒன்று வைங்க. வச்சு என்ன செய்வீங்கன்னா, இப்ப ஓகே இதான் தொடர்ச்சி சாம்பார். இதே மாதிரி என்ன உங்களுக்கு பேர்லின் சாம்பார் எல்லாம் ஒரே கிடை மட்டும், பி பிளஸ் ஹாஃப் ரோ வி ஸ்கொயர் பிளஸ் ரோ ஜி ஹெச், சரிதானே. அமுக்கம், அலகு எவ்வளவுக்கான அமுக்க சக்தி, அலகு எவ்வளவுக்கான இயக்க சக்தி, அலகு எவ்வளவுக்கான அழுத்த சக்தி. ரைட். அதே மாதிரி என்ன எழுதுங்க இப்ப, இதுக்கும் இதுக்கும் போடுங்க, அந்த P1க்கும் P2க்கும் போடுங்க. P1 பிளஸ் ஹாஃப் ரோ V1 ஸ்கொயர் பிளஸ் ரோ ஜி ஹெச், P2 plus half rho v two squared plus rho gh. இப்போ உங்களுக்கு இந்த இது rho gh, இந்த rho gh ரெண்டு சமன்னு உங்களுக்கு தெரியும். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, ரெண்டு சமன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, அதை வச்சு எடுத்து இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது வேண்டா, P1 மைனஸ் பி டூ, P2 மைனஸ் V1 வித்தியாசம் தான் கேட்டது. அப்போ ஒரு பக்கம் கொண்டு P1 மைனஸ் P2ன்றது என்னவா இருக்குமாண்டா, ஹாஃப் ரோ இன்டூ V2 ஸ்கொயர் மைனஸ் V1 ஸ்கொயர். ரைட். ஓகே, இப்போ ரெண்டு ஓகே தானே, விஷயம் உங்களுக்கு வந்துடுது. இப்போ என்ன, இப்போ V1 ஸ்கொயர் மைனஸ் V2 ஸ்கொயர் காணணும். அப்போ என்ன செய்யலாம், நீங்கள் எப்படி செய்யலாம், V1 பிளஸ் V2 எழுதலாம் இன்டூ சரி வி2 மைனஸ் வி1 மைனஸ், அது பிரச்சனை இல்லை, அது வித்தியாசம் தான். டைரெக்டாக உங்களுக்கு வி1 பிளஸ் வி2 தெரியும். இந்த சாம்பார்ல இருந்து வி1 பிளஸ் வி2 காணலாம். அதே மாதிரி இந்த வி2 மைனஸ் வி1 இதுல இருந்து தொடர்படுத்த சுருக்கி பார்த்தீங்கன்னா, இந்த 54 பி ஸ்கொயர் ப்ரோ எங்கள் 19 வேற மாதிரி நினைக்கிறேன். ரைட். ஓகே, பாருங்க அதை. ரைட், சரி தானே. அடுத்த நாளாவது பார்த்தீங்கன்னா, ஒரு உயிருள்ளவாறு வடிவம் உள்ள குழாயினோடு பாயொன்று அருவிக்கோட்டு பாய்ச்சலில் செல்கின்றது. இப்ப என்ன, ஏல இருந்து பி வந்து இப்படி வந்து சிக்கு போகுதாம். ஓகே, பி ஆகிய சம குறுக்கோட்டு பரப்புள்ள இடமும் இது இதுவும் சம குறுக்கோட்டு பரப்பு இருக்கா. ரைட். இப்ப சியில் எப்போதும் ஏனது வேகத்தை விட அதிக வேகத்தில் செல்லும். ஓகே தானே, அஞ்சாவது பிள்ளையே சொல்லும். என்ன இதெல்லாம் ஒடுங்கிட்டு போதா, அப்போ வேகம் கொடுத்தான். இப்ப என்னடா வார இதால ஒரு வருதுன்ட்டா அது கட்டாயம் இதால போகத்தான் வேணும். அப்ப கட்டாயம் வேகம் கூடவா தான் இருக்கும். ஓகே, ஏக்கம் பியில் பாய்களின் அமுக்கம் சமம், மேயிலையும் பியிலையும் பாய்களின் அமுக்கம் சமம். இப்ப இதுல மேயிலையும் பி வேகம் என்னவா இருக்கு, சமம் தான். அதே நேரத்துல இப்ப என்ன, அமுக்கம் இப்ப அலகு அளவுக்கான இயக்க சக்தி மாறாது. இப்ப என்ன அமுக்க சக்தி பிளஸ் இதுல அழுத்த சக்தியும் இருக்கு, என்ன ஹைட் மாறுது. அப்ப அமுக்கம் சமனாகமாட்டா வருமா, இல்ல அது இல்ல. ரைட். ஓகே, அடுத்த திரவ அமுக்கம் பியில பெருசு சியில, திரவ அமுக்கம் பி பெருசு சின்னு சொல்லியிருக்கு. ஒரு திரவ அமுக்கம் பி பெருசு சின்னு சொல்லியிருக்கேன்டா, உங்களுக்கு தெரியும் என்ன, இந்த பியிலையும் சியிலையும் ஒரு அமுக்கத்துக்கான இந்த இந்த பேர்ன்ஸ் சம்பளம் எழுதினீங்கண்டா, பிபி பிளஸ் ஹாஃப் ரோ விபி இந்த ஸ்கொயர் பிளஸ் ரோ ஜி ஹெச்பி. அது என்ன இருக்கும்னா பிசி பிளஸ் ஹாஃப் ரோ விசி ஸ்கொயர் பிளஸ் ரோ ஜி ஹெச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சியில வேகமும் கூட ஹைட்டும் கூட, இந்த வேகமும் கூட ஹைட்டும் கூட, இப்போ இவ்வளாமே சியில கூட, இது இவ்வளவு சி பியில. அப்ப சிபிசி என்ன இருக்கணும், குறைவா தானே இருக்கும். ஆனா இப்ப என்ன இதுல என்ன சொல்லியிருக்கு இப்ப, சாரி பீஸ் இதுல இது கூடவா இருக்கு. இதுல வி இதுல பாத்தீங்கன்னா என்ன, இப்ப ஹாஃப் ரோ விசி கேட்டதும் கூட இதை விட ஹெச்சும் கூட, இப்ப சியில தான் என்னவா இருக்குன்னா, இப்ப என்ன இந்த இங்கால ரெண்டும் கூடவா இருக்கு. அப்ப இந்த பிசின்றது என்னவா இருக்குங்களா, சிலாம் குறைவா இருக்கணும், பிபி பெருசா இருக்கணும். ஓகே, இது என்னண்டா, இன்றைக்கு ஸ்கீம்ல நினைக்கிறேன் இது மாறி, இப்போ கேள்வியில ஒரிஜினல் கேள்வியில இதை மாறி இருந்தாங்க. இது கொஞ்சம் அன்றைக்கு பிரிண்டிங் மிஸ்டேக் அந்த ரெண்டு மூணுத்துல இருக்கு. ஓகே, இனிமே அப்படி வராது. என்னடா அன்றைக்கு பிரிண்டிங் மிஸ்டேக் வந்து ப்ரூவ் ஆக்கல, ஒரு ஒரு அவசரமான வேலை உண்டாங்க, ப்ரூவ் ஆகல. ஓகே, இப்ப இதுல பி, இப்ப இதை பொறுத்தவரை என்ன, சியும் என்னவா இருக்குன்னா சரிதான். இப்ப பிபி தான் என்னவா இருக்கும்டா, அமுக்கம் பியில தான் கூடவா இருக்கு. வேண்டாம் பாருங்க, இப்ப இந்த இந்த பாட்டும் இதுல என்ன விபியில குறைவா இருக்கு, இந்த பாட்டும் பியில குறைவா இருக்கும். இந்த பாட்டத்துல கூட, இந்த பாட்டத்துல கூட, அப்ப இந்த பிசி என்னவா இருக்கணும், குறைவா இருக்கணும், பிபி கூடவா இருக்கணும், சரிதானே. அப்ப எத்தனை அமுக்கம் பியில கூட இருந்தா ஏசி என்ற ஆன்சர், மூன்றாவது ஆன்சர், சரிதானே, மூன்றாவது ஆன்சர். ரைட். ஓகே, உருவில் காணப்படுகின்றவாறு குழாயில் நீர் உள்ளது. குழாய் கிடையாக வலப்பக்கமா ஜீன மாறுபடுதல் செல்கின்றது. இரு புயங்களிலும் உள்ள திரவ நிலைகளுக்கு இடையிலான உயர வித்தியாசம் யாது. ரைட். இது ஓகே, இது ஒரு சின்ன நார்மலான தியரி கேள்விதான். இப்ப என்ன, ஒரு விளைவுள்ள ஆறுமுடுகளுக்கு செங்குத்தா தான் திரவ மேற்பரப்பு இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். திரவ மேற்பரப்பு என்ன மாதிரி இருக்கும், எப்பவுமே ஒரு விளைவுள்ள ஆறுமுடுகளுக்கு செங்குத்தா இருக்கும். இப்ப உதாரணமா இப்ப சும்மாண்ட
விளையல் ஆர்மல் அங்க இருக்கும், கீழே இருக்கும். அப்ப இப்படி செங்குத்தா இருக்கும். விளையல் ஆர்மல் இப்படி இருந்துச்சுன்னா, இப்ப விளையல் ஆர்மல் இந்த ஆங்கிள் இருந்துச்சுன்னா ஒரு திரவ மேற்பரப்பு இதுக்கு செங்குத்தா இப்படி இருக்கும். Right. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சும்மாண்டா கீழ் நோக்கி போய் பாருங்கள் ஜி இருக்கு. இங்க வேலை பக்கமா ஜியோட போறீங்க. அப்ப இது என்ன செய்யும்? இந்த ஆங்கிள் 45 வகையில ஒரு ஒரு 2G என்ற இதுல போகுது. அப்ப உங்களோட திரவ மேற்பரப்பு என்னவா இருக்குமெண்டா இதுக்கு செங்குத்தா இருக்கும். இப்ப இதுக்கு செங்குத்தா இருக்குமெண்டா ஆஹ் ஓகே தானே. இப்ப இது பின்னுக்கு வரும், இது முன்னுக்கு வரும்டா உங்களுக்கு தெரியும் இல்ல. திரவத்தின் மேற்பரப்பு இதுக்கு செங்குத்தா வரும். ரைட். ஆனா இதுல பக்கத்தை பார்க்கணும் என்னண்டா இது என்ன செய்யுதுண்டா இது ஓகே. இப்ப இது இங்கால ஜிஎல் இப்ப உண்மையாவே என்ன நடக்கணும் இதுல ஒன்று விளங்கிக் கொள்ளணும். நீங்க என்ன மாதிரி இருந்தா இப்ப மாறத்தான் நடக்குது. இப்ப நீங்க ஒரு ஏ அண்ட் ஆர்முலோட இங்கால போறீங்களா இருந்தா ஜி அண்ட் ஆர்முலோட உங்களுக்கு வார ஆர்முல் இந்த பக்கம் வார மாதிரி தான் வரும். சரிதானே. நீங்க எப்படி போனீங்க இந்த பக்கம் வார மாதிரி தான் வரும். இப்ப இப்ப நாங்க ஒரு ஒரு லிஃப்ட்டுக்கு ஒரு பொருளை கொண்டு மேல் நோக்கி போனோம்டா தண்ணி எங்க நோக்கி வரும்? கீழ் நோக்கி வரும். எத்தனை எத்தனை அப்ப இப்ப என்ன இதுல நீங்க இந்த நோக்கி ஜியோட போனீங்கன்னா இந்த இஞ்ச அளவுக்கு ஜி வர மாதிரி வரும். இப்ப இதுல ஒரு ஜி இதுல ஒரு ஜி ரெண்டுக்குமான விளைவுல இப்படி இருக்குமாண்டா இதுக்கு செங்குத்தா இப்படி ஒரு ஆங்கிளா இருக்கணும். உங்களோட என்ன ரெண்டுக்குமான திரவ மட்டம் இருக்கணும். அப்ப இப்படி வருமாண்டா இப்ப இதுல இருந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி இப்ப இந்த இதுல இந்த இதுவும் இந்த மட்டது இப்படிதான் இருக்கும். சரிதானே. இந்த இது நிலட்டுறது உங்களுக்கு தெரியுதானே. இப்படி வந்து இதுல அந்த இதுக்கு செங்குத்தா இருக்கும் இப்படி. ரைட். இப்ப இது உங்களுக்கு தெரியும் என்னவா இருக்கும்டா, இது என்னவா இருக்கும்டா, உங்களுக்கு என்ன 45 இருக்கும். இது ஜி தானே, அவை 45 இருக்கும்டா. இது இல்லைண்டா இது என்னவா இருக்கும்? இல்ல தான் இருக்கும். அப்ப இந்த ரெண்டுக்கான நடைபெற ஹைட் டிஃபரெண்ட் என்னவா இருக்கும்டா, இல்ல இருக்கும். ஓகே, இது பிரச்சனை இல்லை. ஒன்றோட ஒன்று கலக்காத இரு திரவங்கள் பாத்திரம் உடல் எடுக்கப்பட்டு உருவில் காட்டியுள்ளவாறு ஒப்பமான சாதனத்தில் வைத்தவுடன் பாத்திரம் கவலவில்லை. ஓகே. இப்ப என்ன அது கீழ் நோக்கி அசைந்த விதம் ஒப்பமான சாதனத்துல விட்டுருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும் என்ன ஒரு லிப்ட்ல ஒரு ஜிஎன் ஆர்பரோட லிஃப்ட் கீழ் நோக்கி வந்து ஒரு ஜிஎன் ஆர்பரோட லிஃப்ட் கீழ் நோக்கி வந்தா ரியாக்ஷன் ஃபோர்ஸ் என்ன நீங்க படிக்கிற மெக்கானிக்கல் பூச்சின்னு படிப்பீங்க. ஏன்னா இப்ப அந்த புவியீர்ப்பு ஆர்பிள் வாரதால அதுல இந்த ஆர்பிள் இல்ல அப்ப அந்த ஆர்பிளால அப்படியே வேலை நடந்த மாதிரி சரிதானே. அது உங்களுக்கு சிம்ம நோம்பலாக படிச்ச விஷயம் தான். ரைட். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சாயலத்துல வச்சு இயங்க விட்டீங்கன்னா இங்க நோக்கி என்ன இருக்குன்னா ஜி கோஸ் அல்ஃபா இருக்கு, இங்க நோக்கி என்ன வேலை ஜி சைன் அல்ஃபா இருக்கு. பட் என்ன செய்றீங்க நீங்க இந்த ஜி சைன் அல்ஃபாக்கு இயங்கி கொண்டே இருக்கு. அப்ப அதாவது என்ன பாதி பேர் தண்ணீங்க. ரைட். அப்ப ஜி கோஸ் அல்ஃபா மட்டும்தான்டா உங்களுக்கு தெரியும். ஜி கோஸ் அல்ஃபாவில மட்டும்தான்டா இந்த முதலாவது ஆன்சர் வரும். சரிதானே. ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா ஏழாவது என்ன சொல்லியிருக்கா ஒரு சாய்தளத்தில் மாறாவகத்தில் இயங்கும் போது மாறாவகத்தில் இயங்கும் போது நீங்க ஆகல கணக்கு எல்லாம் யோசிக்க தேவையில்லை. ஒரு மாறாவகத்துல ஒன்று இயங்கி கொண்டிருக்கேன்னா மாறாவகத்துல ஒன்று இயங்கி கொண்டிருக்கேன்னா என்ன வேற மாதிரி சொல்லணும்டா ஓய்வுல இருக்கிறதா இருந்தா என்ன ஒன்றுதான் மாறாவகத்துல போனா என்ன ஒன்றுதான். சரி நல்ல சின்னனா சிம்பிளா முடிச்சிடலாம். ஓய்வுல இருந்தா என்ன ஒன்றுதான் ஒரு பொத்த ஊதி மாறாவகத்துல போனா என்ன ஒன்றுதான் விளையாட நார்மல் என்ன இருக்கணும்னா பூஜ்ஜியம். விளையாட நார்மல் பூஜ்ஜியம் அப்படி இருக்கணும். எப்படி இருக்கும் அவ்வளவுதான். சரிதானே. ஓகே. இப்ப எட்டாவது கேள்விக்கு வருவோம். எட்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லி குருவில் காட்டியவாறு ஒரு திரவம் ஒன்றில் காட்டியவாறு குழாய் ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது. ரைட். ஓகே. இப்ப வளிமண்டலமுக்கும் பி நோட் ஆகும். ஓகே. வளிமண்டலமுக்கும் பி நோட் இருக்குதாம். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா சீனூடாக நீர் பாய்வதற்கு. ரைட். இப்ப சீன இப்ப உங்களுக்கு வளமையா தெரிஞ்ச விஷயம் தானே. இதுல வச்சு நாங்க வீட்டு எல்லாம் விளையாடுவோம். இப்ப கொஞ்சம் தண்ணி இழுத்து போட்டு இப்ப நீங்க வாயை வச்சு உறிஞ்சி இழுத்து போட்டு விடுவீங்க. அப்படி தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கு. சின்ன விஷயம் தான். வீடுகள்ல இருந்து அப்படி ஒரு விஷயம் தான் இது. சீனூடாக நீர் பாய்வதற்கு எச் பெறுது பூஜ்ஜியமா இருக்கணும். ஓகே தானே. எச் பெருசு பூஜ்ஜியமா தான் பாயும். இது H2வும் கட்டாயம் பூஜ்ஜியமா இருக்கும். இதே மாதிரி தெரிஞ்சு வச்சிருக்கோம். எச்சும் பெருசா தான் இருக்கணும், H2வும் பெருசா இருக்கணும். ரெண்டுமே இருந்தா மட்டும்தான் இல்ல தண்ணி விடுது தானே. H, H2 ரெண்டுமே பெருசா இருக்கும். ஓகே. இது ஓகே. புள்ளி பியில் அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்தை விட அதிகமா. இப்ப புள்ளி பியில் அமுக்கம் வளிமண்டல அமுக்கம் அதிகம்னா குறைவா இருக்கும். பாருங்க யோசிச்சு பாருங்க. ஒரு தண்ணி ஒன்று ஒரு பாத்திரத்துக்கு இருக்குது. இதுல பி என்றா சரி இதுல வளிமண்டலம் பி என்றா இதுல என்ன இருக்குதா பி பிளஸ் ஹிஸ்டோரியா இருக்கு. அதே தலைகள் இங்க பி என்றா இங்க பி மைனஸ் ஹிஸ்டோரியா இருக்கு. இப்ப என்ன இதுல பி மைனஸ் ஹிஸ்டோரி வரும். ஆனா இது ஏற்கனவே திரவம் வேகமா ஓடிக்கொண்டும் இருக்கு. அப்ப இன்னும் குறையும். அப்ப என்ன இன்னும் குறைவாக இருக்கு. சரிதானே. பி மைனஸ் ஹிஸ்டோரியை விடவே குறையாயிரும். ரைட்டா. வளிமண்டலத்தை விட அதிகமாக. புள்ளி சியில் பாய்ச்சல் கதி எச்சில் தங்கி இருக்கும். புள்ளி சியில பாய்ச்சல் கதி எச்சில் தங்கி இருக்கும். இதுல தங்கி இருக்காது. சரிதானே. இப்ப இந்த புள்ளி சீல பாய்ச்சிருக்கிறது இந்த ஹெச்ல தங்கி இருக்காது. ரைட் தானே. ஓகே. அது சின்ன விஷயம். அப்ப ஏ மட்டும் சரி. ஓகே தானே. ரைட். ஒரு புத்தகம் ஒன்றில் மேல் தாள் ஒன்றை வைத்து புத்தகத்தை கீழ் நோக்கி புகைப்படங்கள்ல இயங்க விடுவதை மாணவன் முழுவதும் அவதானித்தான். மேற்குறித்த இது தொடர்பாக உங்களுக்கு திகட்டப்பட்ட கூற்றுகளே இது சரியானது பிழையானது ஏதோ கற்று.
இப்ப இது நீங்க இப்படி ஒரு கேள்வி வந்தா ஆரம்பிச்சுன்னா ஒன்று செய்யலாம். பக்கத்துல ஒரு கொப்பியை தூக்கி ஒரு பேப்பர் வச்சுட்டு போட்டே பார்த்துட்டு இப்படியே போட்டு போகலாம். புத்தகம் முதல்ல இருந்து பின்னரில் இல்ல. புத்தகம் வந்தாலும் ரெண்டு மூன்று ரத்தம் விழுகும். நீங்க பக்கத்துல இருக்கிற புத்தகத்தையும் ஒரு கொப்பி பேப்பர் தூக்கி மேல வச்சுட்டு போட்டு பாருங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா இப்ப என்ன செய்யும் இந்த இது கார் இந்த பேப்பர் என்ன செய்யும் அப்படி வந்து அப்படி அடிச்சுட்டு போகும். இப்படி வந்து அடிச்சுட்டு போக போதுன்னா உங்களுக்கு தெரியும் என்ன இந்த இடத்துல காத்து வேகமா அப்படி போய் நடக்கும். இதுல ஒரு லோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். அப்ப நீங்க யோசிப்பீங்க லோ ப்ரெஷர் கிரியேட் ஆயினா இல்ல இங்க ஹை ப்ரெஷர் தூக்கப்பட மாட்டோம் இல்ல இல்ல. இதுல உடனே லோ ப்ரெஷர் கிரியேட் ஆயினோம்னா என்ன செய்யணும்னா வெளியில இருக்கிற காத்து வந்து இதுக்க ஜாயின் பண்ணும். இது இந்த திசையில வேற வலிக்கிடும். அப்ப வேற வலிக்கிட்டோம் என்ன செய்ய மாட்டேன் இதால வந்து காற்று என்ன செய்ய முடியாது அப்படி தள்ளி வச்சிருக்கு சரிதானே அதால அப்படி புத்தகம் அந்த இது பேப்பரும் சேர்ந்துதான் கிரீடம். ஓகே சின்ன விஷயம். இப்படி ஒரு கேள்வி வந்தா என்ன செய்யலாம் டாக்டர் நான் என்ன ஒரு உட்பீதியை போட்டாச்சு ஆன்சரை போட்டுருவோம் சரிதானே. ரைட் அடுத்த பத்தாவது பாத்தீங்கன்னா மிகவும் பெரிய பொருத்தின் ஒன்றுல இப்படி அப்படி ஊதினால இது ஒரு சின்ன விஷயம் தான். இப்போ நீங்க அந்த ஆரம்பத்துல பார்த்து இந்த ஒரு வேகமா போய் அதுல ப்ரெஷருக்கு லோ ப்ரெஷர் ஹீட் ஆகி யார் யார் வந்து சேருமாண்டு பென்சன் சுழறப்பல பாத்தீங்க அதே மாதிரி தான். இப்படி எல்லாம் வச்சதுன்னா கொஞ்சம் நீங்க வாயில கொடுக்குற மட்டும்தான் அதுக்கு போகும். அது இங்க பாருங்க நீங்க இப்படி கொஞ்சம் தூரம் வச்சு வாயை பின்னுக்கு வச்சு ஊதினீங்கன்னா இதுல ஒரு 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 ஃப்ளோ ஒன்று வேற லோ ப்ரெஷர் கிரியேட் ஆக இங்கே இருக்கிற காத்தெல்லாம் சரி இதோட வந்து ஜாயின் ஆகி மிக்ஸ் ஆகி ஃபாஸ்டாக நிறைஞ்சது சரிதானே. அதானது இந்த காரணம். ரைட் அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா இதுல ஒரு ரெண்டு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. அது சின்ன மிஸ்டேக் தான் ஆனா அது கேள்வியை பெருசா பாதிச்சிட்டு. ரைட் இப்ப இதுல 50 மில்லிமீட்டர் கியூப் பண்ணி போடணும். அதே நேரத்தில் கீழே இருந்து அடர்த்தி ஒன்று வந்திருந்தது இது இது இந்த ரெண்டையும் மாத்தினீங்கன்னா சரி மற்றபடி ஒரு நமக்கு நல்ல கேள்வி. இப்ப இந்த திரவத்தின் அடர்த்தி தெரிஞ்சதுக்கு உங்களுக்கு ஒரு கருவி உண்டு அந்த மாணவர்களோட இது செய்திருக்கிறாங்கன்னா இந்த கருவியை பற்றி உங்களுக்கு இருக்கப்பட்ட சின்ன கொஞ்சம் கொஞ்சம் கூற்றுகள் பற்றி கேட்டிருக்கு சரிதானே. இந்த கருவியில അതിന്റെ குறுக்கோடு பிறவு ஏரியா விளாண்டா 10 மில்லிமீட்டர் ஸ்கொயர்டாம். அதே நேரத்துல என்ன வளிமண்டலம் 9 15 நியூட்டன் மீட்டர் -2 சொல்லியிருக்கு. மேற்குறித்த இரும்பு குற்றியின் கனவளவு 50 மில்லிமீட்டர் கியூப். இதுக்கு ஒரு 50 மில்லிமீட்டர் கியூப் இரும்பு குத்தியை போட்டுட்டு இதுல என்ன செய்றீங்கன்னா അതിന്റെ அடர்த்தின்னு சொல்லியிருக்கு 2.5 கிலோகிராம் மீட்டர் -1 ஆகுமா. இப்ப என்ன வளைக்குமுள்ள இந்த இதுக்கு ஒரு இல்லாட்டி இது கீழே இருக்கிற என்ன கட்டுறது சற்று கீழே உள்ள மொத்த அமுக்கத்தை காணுங்க சரிதானே. ஓகே இது சின்ன விஷயம். அதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மொத்த அமுக்கம். எத்தனை பேர் பிள்ளையெல்லாம் செய்திருக்காங்க. மொத்த அமுக்கம் கேட்டா மொத்த அமுக்கம் கொடுக்கணும். அமுக்கத்தை காணுங்கட்டா சும்மா நம்மளா கொடுப்போம். ஆனா மொத்த அமுக்கம் கேட்டா மொத்த அமுக்கத்தை கொடுப்போம். ரைட் இப்ப இதுல உங்களுக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை ஏதாவது கூத்தி என்ன செய்யறா சும்மா செய்யுங்க. ப்ரெஷர் சமன் என்னவா இருக்கும் F/A சரிதானே. எஃப்ன்றது என்னவா இருக்கும் mg/a. எம்ன்றது என்னவா இருக்கும் V இன்டு ரோ இன்டு ஜி இன்டு ஓவர் ஏ. வி என்றது என்னவா இருக்கும் ஹெச் இன்டு ஏ இன்டு ரோ இன்டு ஜி ஓவர் ஏ. ஏ கேன்சல் ஆனா ஹெச் டூ ஜி தான் அதே மாதிரி தான் வரப்போகுது சரி. ரைட் ஓகே இப்போ இதில் ஹைட் எவ்வளோன்னு தெரியுமாண்டா எவ்வளோ 5 மில்லிமீட்டர் ஹைட் 5 மில்லிமீட்டர். அடர்த்தி எவ்வளோ இது மில்லிமீட்டரை மீட்டரா மாற்றணும். 5 10 ரோ விளாண்டா 8,000 ஜி விளாண்டா 10 சரிதானே. எப்போ போட்டிங்கடா போட்டிங்களா என்ன மாதிரி வரும்டா 5 10 540 400 400 நியூட்டன் மீட்டர் -2. இப்ப கேட்டது மொத்த முக்கம் ஆனா உங்களுக்கு தெரியும் வளிமண்டல 1 தரம் 15. ஆகவே என்ன வருமாண்டா 1 தரம் 15ஓட இந்த 400 கூட்டுவீங்க 400 1 தரம் 15 கூட்டினீங்கன்னா என்ன வரும் 1004 தரம் 10 அப்படி பாருங்க சரிதானே. 1 தரம் 15 1 2 1 தரம் 11 12 13 14 15 இதோட ஒரு 400 கூட்ட போறீங்க சரிதானே. அப்ப என்ன 100 400 நியூட்டன் மீட்டர் -2 சரிதானே. ஓகே புள்ளி சியில் உள்ள மொத்தம் குறை காணுங்கன்னா அதே தானே சமனா இருக்கும் ஒரே திரவமண்டலத்துல சமனா இருக்கும். அப்ப 100 400 1,04,400 நியூட்டன் மீட்டர் -2 போடுவீங்க அவ்வளவுதான் ஆன்சர். ஊற்றப்பட்ட திரவத்தின் அடர்த்தி 900 கிலோகிராம் உடைய எண்ணெயினின் H1 கணக்குக. இப்ப இந்த H1 இதுல என்ன இருக்கணும்னா அதே அமுக்கு தான் வரணும். ஆனா இந்த இனி இந்த வளிமண்டல அமுக்கத்தை விடுங்க. ரைட் இப்ப இந்த 400 400 நியூட்டன் மீட்டர் -2 வரணும். இப்ப 400 நியூட்டன் மீட்டர் -2 வரணும் என்ன இருக்கணும்டா இதுண்ட ஏச் ரோ ஜியா இருக்கணும் சரிதானே. ஏச் தான் கேள்வி ரோ விளாண்டா 900 தர ஜி. ஆகவே என்ன 400/900 தர ஜி சுருக்கினீங்கண்டா ஒரு மில்லிமீட்டர்ல மீட்டர்ல ஆன்சர் மில்லிமீட்டரா மாத்துறதுக்கு 10 மீட்டர்ல பிறகு. இப்போ என்ன ரோ டபிள்யூ நீர் ஊட்டப்பட்டால் எச்சனை கழிக்கட்டான். இப்ப என்ன உங்களுக்கு ரோ டபிள்யூ தெரியும் 1000 400/1000 தர 10 40 மில்லிமீட்டர் வருவாங்க சுருக்கி பாருங்க.
சரிதானே. பின்னர் மேலே நீர் ஊற்றப்பட்ட ஒரு ஜூக்குழாயை பயன்படுத்தி காற்றின் வேகத்தை அளக்கும் ஒரு முறை என்ற மாணவர்கள் முன்மொழிந்தார். புயம் பிக்கு மேலாக பிக்கு மேலாக மட்டும் என்ன செய்றீங்கன்னா காற்று போக அனுமதிக்கிறீங்க. அது அடர்த்தி ரோவே என்று சொல்லியிருக்காம். மாறாவகத்தில் என்ன அருவிக்கோட்டு பாய்ச்சலில் சென்ற போது எச்சிக்குரிய ஒரு கோவையை எழுதட்டாம். எச்சிற்குரிய கோவையை எழுதட்டாம் இப்ப என்ன? ரைட், ஒரு நிமிஷம் பாருங்க. ரைட். இப்ப இதுல என்ன கேட்டது? எச்சிற்குரிய மாற்றத்துக்கான கோவை. இப்ப எச்சின் மாற்றம் இதுல என்னத்துல இருந்தாங்க இருக்கு? இந்த இயக்க சக்தியால வந்த அளவு மாற்றம் தான் வரும். அப்ப டிரெக்டா எழுதுங்க நீங்க ஹாஃப் ரோ வி ஸ்கொயர் செவன் உங்களோட டெல்டா ஹெச் ரோ டபிள்யூ ஜியா இருக்கு. சரி, அதான் டிரெக்டா எழுதிங்கன்னா சரி. அடுத்து என்ன? டெல்டா ஹெச் தெரியும், இவ்வளவு தந்திருக்கு. ரோ டபிள்யூ ரோ இது ரோ டபிள்யூ சரிதானே. இது ரோ ஏஆர். இது ரோ ஏஆர், இது ரோ டபிள்யூ சரிதான். ரோ டபிள்யூ தெரியும், ஜி தெரியும். இந்த ரோ ஏஆருங்கிற மாதிரி ஒரு கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் த்ரீ ஒரு கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் த்ரீன்றது ஆட காற்று இல்லை தானே. சரிதானே. அது நான் என்ன ஒரு கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ என்று போட்டது. ஒரு கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ வரும். ஒரு கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ என்று போட்டது. சரிதான், அதை போட்டுட்டேன்டா இதை சுருக்கி இதுக்குரிய இந்த எடுப்பீங்க. வேகத்துக்குரிய சாம்பார் எழுதுவீங்க. ஓகே. இது வெவ்வேறுபட்ட திரவங்கள் அடர்த்தி ஒப்புடத்து மேற்படி கருவி பயன்படுத்தலாம் என மாணவன் கூறினான். மேற்கொடுத்த கூட்டு சரியா பிள்ளையா? ரைட். இப்ப நீங்க சில பேர் கலக்க திரவம் கலக்காத திரவம் அப்படிலாம் காய்ச்சிக்கிறீங்க. இது ஒன்றுமே தேவையில்லை. இப்ப இங்கால பக்கம் ஒன்றா தண்ணியை கொண்டு ஊத்தலாம் தானே. இதுல தண்ணியை ஊத்தி போட்டு இந்த தண்ணி இந்த ஹெச்ரோஜி பிளஸ் இதுல வர முக்கம் இதால வர இதுன்ற வரதை சமப்படுத்தி செய்யலாம் தானே. என்ன பிரச்சனை? செய்யலாம் தானே. கலக்கு திரவமா தானே கலக்காத திரவமா தானே இல்லாம என்ன திரவம் தானே செய்யலாம். சரிதானே. ஓகே. காரணம் வந்து இப்ப எங்களை இரும்பு குடுறைக்கு மேல தண்ணி ஊத்திட்டு அந்த ஹைட்ரஜனை தளர்ந்து எடுக்கலாம். ரைட். அடுத்த கேள்வி என்னன்னா, பாய்மர கப்பல் எப்படி காற்றடையும் திசையிலும் காற்றுக்கு எதிர் திசையிலும் செல்கின்றது என்பது பற்றி சிறு குறிப்பு தருக. இது ஒரு சின்ன கேள்விதான். ரைட், சரிதானே. இப்ப காற்றடையும் திசைன்னா உங்களுக்கு முதல்ல தெரியும். இப்ப இன்னொரு பாய்மர கப்பல் இப்படி ஒன்று போகுதுன்னு எப்பவுமே. இப்ப நீங்க இதுல இப்படி ஒரு இந்த இந்த பாயை எப்படி இப்படி இப்படி சும்மா காட்டிட்டீங்களோ வைங்க, இங்க நீங்க காத்தடிக்குது. அப்ப இதுல என்ன வந்து பட்டு பட்டு பத்து உந்த மாற்றம் நிகழ்ந்து காற்றடி திசைக்கு போகும். அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்ப என்ன சில பேர் இந்த தரைக்காத்து கரைக்காது அப்படிலாம் இருக்கீங்க. அதெல்லாம் இல்லை. இல்ல அப்படியெல்லாம் பார்த்து பாய்மர கப்பல் போயிடாது. அப்படியெல்லாம் பார்த்து போறோம்னா இப்ப என்னண்டு போறது? ஒரு பெரிய டிராவல் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, இருந்தாப்புல காற்று திசை மாறணும்னு நீங்க கப்பலை அடுத்த திசை பக்கம் கொண்டு போறது இல்லை தானே. Right. இப்ப ஒரு காற்று அடிக்கிற திசைக்கு எதிர் திசையில போக போறத பற்றி கேட்போம். உங்கள்ட்ட தான் பாய்மர கப்பல் இருக்கு. இங்க நீங்க காத்தடிக்குது. நீங்க என்ன செய்யணும்னா இங்க இருந்து இங்க போகணும். சரிதான். இங்க நீங்க காத்தடிக்குது. நீங்க இங்க இருந்து இங்க போகணும். சிம்பிள் விஷயம் தான். பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை. சாதாரண ஒரு பதினொலி திட்டம். இப்ப நீங்க என்ன செய்வீங்க? அந்த உங்களோட பாய இந்த ஷேப்ல கட்டுவீங்க. இந்த ஷேப்ல கட்டுங்க. ஓகே. ஓகே தானே. இந்த ஷேப்ல கட்டினா இப்படி வந்து என்ன செய்யுது? காற்று இப்படி போக போகுது, இப்படி வந்து இப்படி போக போகுது, இப்படி வந்து இப்படி போக போகுது. அப்ப இப்படி வந்து இப்படி போக போகுது. இந்த இடத்துல என்ன வேகம் கூட என்ன செய்யணும்? இந்த இடத்துல ஒரு லோ ப்ரெஷர் ஒன்று கிரியேட் ஆகும். இந்த இடத்துல ஒரு லோ ப்ரெஷர் ஒன்று கிரியேட் ஆக என்ன செய்யும்? இந்த இடத்துல ஒரு ஹை ப்ரெஷர் ஒன்று இருக்கும். அப்ப என்ன செய்யும்? இது இப்படி ஒரு போஸை கொடுக்கும். கொடுக்கும், இப்படி கொடுக்கும், இங்க போகும். பேருந்து என்ன செய்யும்? இந்த இடத்துல போய் நீங்க மாத்தி இதை இப்படி கட்டிட்டு இங்க போறது. பேருந்து இங்க போறது, இங்க போறது. அப்படியே ஒரு ஆரம்ப காலத்துல அப்படி இருந்து அப்படி ஒரு மெதட் இருந்தது. இப்ப பேருந்து அது அப்படிலாம் தேவையில்லை. இப்படி இல்லை, அதெல்லாம் சும்மா அப்படி அதெல்லாம் தேவையில்லை. இப்ப வேற ஈஸியா போகலாம். இப்ப இதுக்கு என்ன செய்வாங்கன்னா கீழே கீழே கப்பலை கீழேயும் ஒரு கருவி ஒன்று இருக்கும். என்ன கருவி என்றால் அது சும்மா அந்த துடுப்பு மாதிரி ஒன்று இருக்கும். அது என்ன ஷேப்ல இருக்க மாட்டேன். இப்ப உங்களுக்கு இந்த வியூவுக்கு இதான் உங்களோட கப்பலா இருந்தா இதான் உங்களோட போட்டா இருந்தா இந்த கீழ்ப்பகுதியில ஒரு பெரிய பிளேட் மாதிரி ஒன்று இப்படி சரிதானே. இப்படி பிளேட் மாதிரி சும்மா ஒரு இதுக்காகத்தானே இப்படி பிளேட் மாதிரியா இல்லாட்டி இப்படி இப்படி இருக்குன்னு வைப்போம். வச்சா என்ன நடக்கும்டா? இப்ப உங்களுக்கு என்ன செய்யும்? இந்த லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகிறதுக்கு இங்க ஃபோர்ஸ் வரும். அப்ப என்ன கப்பல் இங்க மூவ் ஆக வலிக்கிடும். இப்ப இது என்ன எந்த பக்கம் இருக்கும்? இப்படி இருக்கும். இது இந்த பிளான் வியூ பாத்தீங்கன்னா மேல இருந்து பாக்குற மாதிரி அந்த பிளேட் இப்படி இருக்கும் மாதிரி என்ன யோசிங்க. இந்த கப்பல் இங்கால பக்கம் மூவ் ஆக வலிக்கிட என்ன செய்யும்? இது ஒரு பெரிய ஒரு தடை விசை தண்ணியால கிரியேட் ஆகும். தண்ணியால இதுல ஒரு தடை விசை கிரியேட் ஆக இது இந்த இங்கால வார பிரிச்ச கூறும். இதுல இங்கால வார பிரிச்ச கூறும் ஒன்று கேன்சல் ஆகினா இப்ப என்ன செய்யும்? இந்த இந்த விஷயம் ஒரு நிலைக்குது கூறு மட்டும் நீங்க இருக்குமல்லோ விளங்குதானே. இப்ப இந்த ப்ரெஷர் டிஃப்ரெண்டால வந்த போர்ஸ்ன்ற கிடைக்கூறு என்ன செய்யும்னா இது தண்ணியால வாரதே கேன்சல் பண்ணிடும். தடை விசை. இப்ப இதுல நிலைக்குத்து கூறு ஒன்று மட்டும் இருக்கு. ஆகவே என்ன செய்யும்? கப்பல் சிம்பிளா அப்படியே போ. அவ்வளவுதான் விஷயம்.
சரிதானே? இப்படியான ஒரு நல்ல நல்ல கேள்வி எல்லாம் எப்பவும் சிட் எக்ஸாமோட கடைசி கேள்வியா இருக்கும். சரிதானே? அது கட்டாயம் ஒவ்வொருக்காகவும் இப்படி ஒரு கேள்வியா தான் இருக்கு. நீங்க என்ன செய்யணும்? இப்படியான விஷயத்தை தான் படிச்சு வச்சிருக்கணும். ஏனென்றா பிசிக்ஸை பொறுத்தவரை நாளைக்கு உங்களோட பேப்பர்ல என்ன கேள்வி வரும்னு யாருக்குமே தெரியாது. நாளைக்கு உங்களோட பேப்பர்ல என்ன கேள்வி வரும்னு யாருக்குமே தெரியாது. அதுக்காக இப்ப பழைய பேரி அந்த தியரி இந்த தியரி நான் வருது பிசிக்ஸ்ல இல்ல. புது புது டாபிக், புது புது விஷயம், புது புதுசா வந்துருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒரு நடைமுறை வாழ்க்கையில உங்களுக்கு புதுசு புதுசா வார விஷயங்களை கற்றுக்கொள்ளணும். ஒரு பிசிக்ஸ் படிக்கிறதுன்னு நோக்கமே அதான் இருக்கும். இல்லாம சும்மா சாம்பாடை போட்டு படிச்சுட்டு போறதுக்கு இது என்ன வேற பாடமா இல்ல தானே பிசிக்ஸ். அப்ப பிசிக்ஸா அதுக்கேற்ற மாதிரி அதுக்குரிய ஸ்டைல்ல அதை மாதிரி படிங்க. இப்ப ஒரு புது புது விஷயமா யோசிங்க. இப்ப உம் நீங்க என்னட்ட கேளுங்க. இது என்ன இப்படி நடக்குது, இது என்ன இப்படி நடக்குது, இது என்னது காரணம், இது என்னது காரணம். இந்தியா பிசிக்ஸ் எக்ஸாம் இந்த செவ்வாய்க்கிழமை இந்த கிழமை வாரக்கிழமை ஒரு பிசிக்ஸ் எக்ஸாம்ல ஒரு பெரிய ஒரு நடைமுறையில நீங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவதானிச்ச ஒரு விஷயம். இப்ப நீங்க சின்ன பிள்ளையில பிறந்ததுல இருந்து இன்றைக்கு வரையும் நீங்க ஒவ்வொரு நாளும் அவதானிச்சணும் அந்த விஷயம். ஒரு லைட்ல ஒரு கேள்வி. அந்த கேள்வியை நீங்கள் யார் யார் சரியா செய்றீங்கன்னு பார்ப்போம். சரிதானே? ஓகே. இதோட முடிச்சுக்கிறேன். வேற இதுல இப்ப கொஞ்சம் இப்ப டிஸ்கஷன் வீடியோல ஃபுல்லா கதைக்கல. அது ஏன்டா ஒவ்வொருத்தருக்கும் விளங்கும்படி அப்படி சிலோவா காய்ச்சல் படிச்சாக்களுக்கு போரிங்கா தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு தானே குரூப் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப். அதுல நீங்க என்ன தேவைனாலும் டவுட் கேட்கலாம். சரிதானே? டவுட்களை கேட்கலாம். டவுட்ல கேளுங்க. ஒரு இப்ப அதுல குரூப்ல போடுங்க. இந்த எக்ஸாம் சம்பந்தமான டவுட்டா இருந்தா அந்த குரூப்ல போறத விட இப்ப அந்த சிட் அட்மினுக்கு போட்டீங்கன்னா அவர் எனக்கு போடுவார். இல்லாட்டிக்கு இருந்தாலும் அந்த குரூப்ல போட்டாலும் பிரச்சனை இல்லை. இந்த எக்ஸாமுக்குரிய இருந்தா உடனே நான் கிளியர் பண்ணிக்கொண்டே இருப்பேன். சரிதான்? இந்த எக்ஸாம் சம்பந்தமான டவுட்டுகள் அது எல்லாமே கேட்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்ப நீங்க என்ன செய்யணும்னா இப்படியான எக்ஸாம்ல நீங்க ஒரு நாலேஜை வளர்த்துக் கொள்ளணும் ஒவ்வொரு நாளும். இப்படி ஒரு புது புது விஷயம் ஒவ்வொரு நாளும் ஒரு புது விஷயம் கற்றுக்கொள்ளணும். அப்ப நீங்க ஒரு நாளைக்கு ஒரு இன்ஜினியரிங்கா இந்த பண்ண என்ன, ஒரு மெடிசின் இந்த பண்ண என்ன, ஒரு லைஃப்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பீப்புளா வரணும் என்றாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்த புதுசு புதுசா கற்றுக்கொள்ளணும். இருக்கிற விஷயத்த படிச்சு என்ன வரப்போகுது? ஞாபகப்படுத்துறதுக்கு இது என்ன இதா சமயமா இல்ல தானே? பிசிக்ஸ் தானே? அப்ப நீங்க அதுக்கு இந்த மாதிரி தயார்படுத்தி கொண்டு இருக்கணும். சரிதானே? ஒவ்வொரு நாளும் உங்களை தயார்படுத்தி கொண்டு இருக்கணும். புது புது விஷயத்த படிச்சு கொண்டு இருக்கணும். சரிதானே? ஓகே. இதோட நிப்பாட்டுவோம். நீ அடுத்த இதுல டிஸ்கஷன்ல சந்திப்போம். பாய். ஓகே.